மலேசிய சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான மீரோஸ் டம்மி கொக்கிகளை சீட் பெல்ட் அலாரம் கருவிகளாக பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சினை என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சீட் போடவில்லை என்றால் உடனே அலார சத்தம் கேட்கும். அலாரம் கேட்க வேண்டும் என்பதற்காக வாகன ஓட்டிகள் அதனை வாங்கி காரில் பொருத்துகின்றனர். ஆனால் இதனை பயன்படுத்த வேண்டாம் என மீரோஸ் ஆலோசனை தெரிவித்துள்ளது. குறிப்பாக காரின் பாதுகாப்பு அம்சங்களை சமரசம் செய்யும் ஒரு விபத்து என பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். முதலில் பெல்ட்டை மாட்டும் நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த போலி கொக்கிகள் சீட் பெல்ட்டை கட்டுவதை புறக்கணிக்கும் ஓட்டுநர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. சீட் பெல்ட் கொக்கிகள் டம்மி கொக்கியை சொருகுவதன் மூலம் சீட் பெல்ட் கட்டப்படாமல் இருக்கும்போது நவீன கார்கள் வெளியிடும் ஒலி எச்சரிக்கைகளை ஓட்டுநர்கள் அமைதிப்படுத்தலாம். இந்த துணைக்கருவி காற்றுப்பைகள் போன்ற பாதுகாப்பு கூறுகளின் உகந்த செயல்பாட்டை சீர்குலைத்து மோதல் ஏற்பட்டால் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் இருவரின் பாதுகாப்பையும் பாதிக்கும் என்று மீரோஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீரோஸ் நடத்திய 2020 ஆய்வில் 12% அதிகமான ஓட்டுநர்கள் இந்த போலி கொக்கிகளை பயன்படுத்துகின்றனர் என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்றும் அது ஆலோசனை கூறியுள்ளது. மேலும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் பல்வேறு ஷாப்பிங் தளங்களில் குறிப்பாக கார் பாகங்கள் கடைகளில் 3 முதல் 8 ரிங்கிட் வரை குறைந்த விலையில் இந்த போலி கொக்கிகள் எளிதாக கிடைக்கின்றன என்பதை காட்டுகிறது என்றார் முகைதீன். சாலை பாதுகாப்பில் மிக முக்கியமான பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கை பெல்ட்டுகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவது அவசியம். குறிப்பாக உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான காயங்களை குறைப்பதில் ஓட்டுநர்கள் மற்றும் முன்பக்க பயணிகளுக்கு முன்பக்க வாகனங்கள் மோதும்போது இதுபோன்ற சம்பவங்களில் கிட்டத்தட்ட 50% குறைகிறது. 2020 ஆண்டு முதல் டம்மி கொக்கிகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றின் விற்பனை சந்தையில் நீடித்து வருகிறது. மேலும் அத்தகைய பொருட்களின் விற்பனையை தடை செய்யும் சட்டம் இல்லாதது கவலைக்குரியதாகவே உள்ளது. ஆகவே சந்தையில் போலி கொக்கிகளை விற்பனை செய்வதை தடை செய்வதற்கான சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து அமைச்சையும் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் பயணிட்டாளர் விவகார அமைச்சையும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதாக முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.